இயேசுவுக்கு பரிசாக்குவோம். நம் வாழ்நாளை அவருக்கு பலியாக்குவோம், ஜீவ பலியாக்குவோம். இளமையை இயேசுவுக்கு பரிசாக்குவோம். நம் வாழ்நாளை அவருக்கு பலியாக்குவோம், ஜீவ பலியாக்குவோம். முடமாக்கும் பாவத்துக்கு முடிவு கட்டுவோம். முழு சிந்தையையும் இயேசுவுக்கு உரிமையாக்குவோம். முடமாக்கும் பாவத்துக்கு முடிவு கட்டுவோம். முழு சிந்தையையும் இயேசுவுக்கு உரிமையாக்குவோம். உடலாலும் உள்ளத்தாலும் ஆராதிப்போம். இனி ஒருபோதும் உலகுக்கு அடிமைப்படோம். உடலாலும் உள்ளத்தாலும் ஆராதிப்போம். இனி ஒருபோதும் உலகுக்கு அடிமைப்படோம். இளமையை இயேசுவுக்கு பரிசாக்குவோம். நம் வாழ்நாளை அவருக்கு பலியாக்குவோம், ஜீவ பலியாக்குவோம். தள்ளாடும் முழங்காலை ஊன்ற கட்டுவோம். தவறான பற்றுகளை வெட்டி எறிவோம். தள்ளாடும் முழங்காலை ஊன்ற கட்டுவோம். தவறான பற்றுகளை வெட்டி எறிவோம். அறிவோடும் உணர்வோடும் பின்பற்றுவோம். இனி உளமாற இயேசுவில் நாம் அன்பு கூறுவோம். அறிவோடும் உணர்வோடும் பின்பற்றுவோம். இனி உளமாற இயேசுவில் நாம் அன்பு கூறுவோம். இளமையை இயேசுவுக்கு பரிசாக்குவோம். நம் வாழ்நாளை அவருக்கு பலியாக்குவோம், ஜீவ பலியாக்குவோம். இளமையை இயேசுவுக்கு பரிசாக்குவோம். நம் வாழ்நாளை அவருக்கு பலியாக்குவோம், ஜீவ பலியாக்குவோம். நாம் சிறு வயதானாலும் பரவாயில்லை, வாலிபர்களானாலும் பரவாயில்லை, ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்வை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து வாழ்ந்தால் தேவனுடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமைப்படும். அடுத்த பாடலாக சுப மங்கள தெய்வீக இல்லம், இயேசுராஜன் தங்கிடும் இல்லம், இதயங்கள் இணைந்திட்ட இல்லம், இதுவே தேவனின் உள்ளம். நாம் குடும்பங்களாய் கூடி வந்திருக்கிறோம். குடும்பங்களாகவே தேவனுடைய நாம் மகிமைக்காய் வாழ்வதற்கு பிரயாசப்படுகிறோம். ஆகவே இந்த பாடல் மிகவும் ஒரு அர்த்தமுள்ள பாடல். இதை நாம் உணர்ந்து நாம் பாடலாம். சுபமங்கள தெய்வீக இல்லம், இயேசுராஜன் தங்கிடும் இல்லம், இதயங்கள் இணைந்திட்ட இல்லம், இதுவே தேவனின் உள்ளம். சுபமங்கள தெய்வீக இல்லம். வாக்குவாதம் சண்டையில்லா இடம், கூக்குரலும் கேட்காத இடம். வாக்குவாதம் சண்டையில்லா இடம், கூக்குரலும் கேட்காத இடம். சமாதானம் நிறைந்த இடம், அது வல்லோ குட்டி பரலோகம். சமாதானம் நிறைந்த இடம், அது வல்லோ குட்டி பரலோகம். சுப மங்கள தெய்வீக இல்லம். இணைந்தே சத்துருவை ஜெயிக்க, ஆவியில் இணைந்தே ஜெபிக்க. இணைந்தே சத்துருவை ஜெயிக்க, ஆவியில் இணைந்தே ஜெபிக்க. ஆதாம் ஏவாளை போல அத்தி இலைகளால் மறைத்திடாதிருக்க. ஆதாம் ஏவாளை போல
நனைந்து பரலோக மழையினால் நனைந்து ஆவியின் கனிகளை தந்து நேசரின் தோட்டமாய் வளர ஆவியின் கனிகளை தந்து நேசரின் தோட்டமாய் வளர சுபமங்கள தெய்வீக இல்லம் இன்று போல் என்றுமே வாழ இயேசுராஜன் என்றுமே கூட இன்று போல் என்றுமே வாழ இயேசுராஜன் என்றுமே கூட உங்களுக்குள் முப்பரினுளாக என்றும் அருந்திடாமல் காக்க உங்களுக்குள் முப்பரினுளாக என்றும் அருந்திடாமல் காக்க சுபமங்கள தெய்வீக இல்லம் இயேசுராஜன் தங்கிடும் இல்லம் இதயங்கள் இணைந்திட்ட இல்லம் இதுவே தேவனின் உள்ளம் சுபமங்கள தெய்வீக இல்லம். அருமையான சகோதர சகோதரிகளே, மறுபடியுமாக நாம் இப்படி சந்திப்பதற்கு தேவன் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறபடினாலே நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். பல நேரங்களிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை அதிகமாய் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும் இன்னும் அதிகமாய் ஆழமான சத்தியங்களை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நாம் பெற்றிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை உட்கார்ந்து நாம் அதை சோதித்து பார்ப்பது இல்லை என்றால் அதை பரிசோதித்து பார்ப்பது மிகவும் நல்லது. அப்படி இல்லாமலேயே நாம் இருப்போம் என்றால் சில நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எங்கே இருக்கிறோம் என்பது கூட தெரியாத நிலையிலே நாம் இருப்போம். நம்முடைய வாழ்க்கையை சோதித்து பார்த்து 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 அவைகளில் உள்ள ஏற்ற தாழ்வுகளை சரி செய்து அதற்காக ஒரு ஆதங்கப்படுகிற அதற்காக ஒரு தாகமாயிருக்கிற ஒரு அனுபவம் இல்லை என்றால் ஒரு வெதுவெதுப்பான ஒரு சூழ்நிலையோ இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையை திருப்தியடைந்த ஒரு நிலையிலேயோ நாம் இருந்து விடுவோம். ஆனால் உண்மை என்னவென்றால் நம்முடைய சொந்த வாழ்க்கையானாலும் சரி, நம்முடைய திருச்சபைகளில் உள்ள ஒரு சராசரி சிஎஃப்சி கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையானாலும் சரி, நாம் எந்த அளவுக்கு நாம் கேட்டு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையிலே தரம் உயர்ந்திருக்குது என்று நான் சொல்வதற்கே இல்லை. ஒருவேளை சில இடங்களிலே சில சபைகளிலே ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை நாம் பார்த்திருக்கலாம். ஆனால் நான் பொதுவாய் சராசரி ஒரு சிஎஃப்சி கிறிஸ்தவனுடைய நிலையை வைத்து நான் பேச விரும்புகிறேன். நாம் நினைக்கிற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பிரியப்படுகிறாரா, அவர் திருப்தியாக இருக்கிறாரா, இல்லை என்றால் அவருடைய நாமம் மகிமைப்படுகிறதா என்பது நாம் அடிக்கடி நம்மை சோதித்து பார்க்க வேண்டிய ஒன்று. சங்கீதக்காரன் 74வது சங்கீதத்தில் அவர் தன்னுடைய ஜனத்தின் நிலையை பார்த்தவராக அவர் இவ்வாறு அதில் அவர் பேசுகிறார். 74வது சங்கீதத்தில் 10வது வசனத்திலே, தேவனே எதுவரைக்கும் சத்துரு நிந்திப்பான்,
பகைவன் உமது நாமத்தை எப்பொழுதும் தூஷிப்பானோ என்கிறார். இந்த ஜனங்கள் தேவனால் அழைக்கப்பட்ட ஜனங்கள், தேவனால் நடத்தப்பட்ட ஜனங்கள், அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்ட ஜனங்கள். ஆனால் பல ஆண்டுகள் கடந்து விட்டது. இவர்கள் பல ஆண்டுகளுக்கு பின்பாக அதை பார்க்கும் பொழுது, தங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, சங்கீதக்காரன் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்குரிய அடையாளங்களே இல்லை என்று அவர் பார்க்கிறார். 9வது வசனத்திலே, எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம், தீர்க்கதரிசியும் இல்லை, இது எது வரைக்கும் என்று அறிகிறவனும் எங்களிடத்தில் இல்லை. அப்படி என்றால் அவர்கள் அழைக்கப்பட்ட ஜனங்கள், மறுபடியும் பிறந்த ஜனங்கள், இல்லை என்றால் தேவனுடைய சீஷர்களாக இருந்தவர்கள் என்கிற ஒரு அடையாளம், அதற்குரிய அடையாளமே இல்லாமல் காலங்களிலே இவைகள் எல்லாம் மறந்து விட்டது, இல்லை என்றால் அவைகள் மறைந்து விட்டது. அப்படி ஒரு அடையாளம் இல்லாமல் போன காலங்கள் சில நேரங்களிலே நம்முடைய குடும்பங்களிலே நாம் உட்கார்ந்து நாம் நிதானித்து பார்க்கும் பொழுது இது இல்லை என்று மறுக்க முடியாது. ஏதோ ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை, அதாவது ஒரு உயிர் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஏற்கனவே கேட்ட அனுபவங்கள், கேட்ட சத்தியங்கள், இவைகளிலே அப்படியே உழன்று அதில் ஒரு உயிர் மீழ்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலை வந்த பின்பும் அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு, அதை பற்றிய ஒரு தெளிவு இல்லாமலேயே நம்முடைய காலங்களை நாம் ஓட்ட முடியும். அதை எப்பொழுது அதை கண்டுபிடிக்கிறார்? 74வது சங்கீதத்திலே 4வது வசனத்திலே அவர் சொல்கிறார், உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயங்களுக்குள்ளே கர்ஜித்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டுகிறார்கள். அப்படி என்றால் அவருடைய வாழ்க்கையிலே சத்துரு மேற்கொண்டு விட்டான் என்பதுதான் அர்த்தம். சத்துருவண்டி அடையாளங்கள் இருக்கிறது, சத்துரு மேற்கொண்டு விட்டான். அவருடைய அடையாளங்களை அவன் அதை தைரியமாக அதை பதித்து விட்டான். கொடிகளை நாட்டுகிறார்கள் என்றால், எப்பொழுது ஒரு நாடு இன்னொரு நாட்டோடு போரிடும் பொழுது அந்த நாட்டினுடைய எல்லையை கைப்பற்றுகிறார்களோ அப்பொழுதுதான் தங்களுடைய கொடியை இங்கே நாட்டுகிறார்கள். அந்த எல்லையை பிடித்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். அதற்கு அடையாளமாக தங்களுடைய கொடிகளை இங்கே நாட்டுகிறார்கள். அதுதான் இங்கே பார்க்கிறோம். சத்துரு ஒருவேளை அந்த நாட்களில் உள்ள வெளிப்படையாய் நடந்த அடையாளங்களிலும் இருக்கலாம். ஆனால் இப்பொழுது நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே சத்துரு மேற்கொண்டு விட்டானா, அவனுடைய அடையாளங்கள் காணப்படுகிறதா என்பதை நாம் நிதானித்து அதை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இல்லை என்றால் நம்முடைய அடையாளங்கள் மறைந்து போகும், அவைகள் மறக்கப்பட்டும் போகும். 5வது வசனத்திலே, கோடரியை ஓங்கி சோலையிலே மரங்களை வெட்டுகிறவன் பெயர் பெற்றவன் நான் நினைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே நான் தேவனுடைய கிருபையினாலே பிரயாசப்பட்டு வளர்ந்து சோலையிலே வந்த மரங்கள் யாரோ ஒருவன் வெட்டி அவன் வீழ்த்துவதற்கு நான் இடம் கொடுத்து விடுகிறேன். அப்போ 10வது வசனத்தை பாருங்கள். சங்கீதக்காரனுடைய ஆதங்கம் நம்முடைய ஆதங்கமாகவும் இருக்க வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே தேவனுடைய சீஷத்துவக்குரிய அடையாளங்களை அவ்வப்பொழுது அது இருக்கிறதா, அது இல்லையா என்பதை சோதித்து நாம் பார்க்கவில்லை என்றால் ஒரு திருப்தி, நம்முடைய வாழ்க்கையை பற்றி ஒரு திருப்தியிலேயே நாம் வாழ்ந்து விடுகிறோம். உண்மையிலேயே அது வேறு விதமாக இருக்கலாம், வேறுவிதமாக இருக்கலாம். 10வது வசனத்திலே, தேவனே இது எது வரைக்கும் சத்துரு நிந்திப்பான்? இவைகளெல்லாம் இப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது? சத்துரு நம்மை, தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறான். அவன் சுட்டி காட்டுகிறான். தேவனுடைய சமூகத்திலே, தேவனிடத்தில் போய் உம்முடைய சீஷன், உம்முடைய பிள்ளை என்று தன்னை மாறுதட்டி சொல்லிக் கொள்கிறானே, இவனுடைய காரியங்களை
என்று சொல்லி அவமானப்படுத்துகிறான், தூஷிக்கிறான் என்பதுதான் உண்மை. நாம் எங்கே தவறுகிறோமோ அங்கே உள்ள ஜனங்கள், நம்மை பார்த்த ஜனங்கள் நம்முடைய அடையாளத்தை தெரிந்து விட்டார்கள் என்றால் அது நிமித்தமும் அதிகமாய் நம்மை தூஷிப்பார்கள். தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். அப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்று நாம் மறுப்பதற்கு இல்லை. நான் இந்த இந்தியாவின் பகுதியிலே நாம் இருக்கின்ற அன்றாடம் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், எதுவும் திட்டமிடப்படாத ஒரு சூழ்நிலைகளை வாழக்கூடிய மக்கள், அன்றாட காட்சிகள், தங்களுடைய தேவைக்கு அனுதினமும் கையேந்தி நிற்கிறவர்கள் எல்லோரும் தங்களுடைய பேங்க் அக்கவுண்டில் பணம் நிறைய இருப்பதை வைத்து வாழுகிறவர்கள் அல்ல. சாமானிய குடும்பங்கள், ஒரு குண்டு குழியுமாய் இருக்கிற சாலையிலே பயணிக்கிறவர்கள், நேரத்திற்கு சரியான நேரத்திற்கு வர முடியாத பேருந்திலே பயணிக்கிறவர்கள், தங்களுடைய வேலை ஸ்தலங்களுக்கு போக வேண்டியம் என்றால் ஒரு பொது பஸ்ஸில் ஒரு சீட்டு கிடைப்பதற்கு போராடுகிறவர்கள், அந்த லைனில் நின்று க்யூவில் நின்று போய் அதை பெற்றுக்கொள்ளலாம் என்பதில்லை. முண்டி அடித்து யார் அதை அபகரித்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த இருக்கை என்கிற ஒரு சூழ்நிலையில் வாழ்கிறவர்கள். இவைகளெல்லாம் தாண்டி தங்களுடைய அலுவலர்களுக்கு செல்ல வேண்டும், தங்களுடைய பிள்ளைகளை படிக்க அனுப்ப வேண்டும். இருக்கிற பணம் அது குறைவாக இருக்கும் பொழுதே ஒரு சுகவீனம் வரும் என்றால் அதிலே அந்த மருத்துவ வகைக்காக அத்தனையும் செலவழித்து விட்டு வேறே செலவழிப்பதற்கு ஒன்றுமில்லை என்ற நிலை வரும்பொழுது பொது மருத்துவமனை இல்லை என்றால் அரசு மருத்துவமனைக்கு போகிறவர்கள். இந்த அரசு மருத்துவமனையிலே தங்களுடைய நோய் குணமாக வேண்டும் என்பதை காட்டிலும் இன்னொரு நோயை நான் பற்றி கொண்டு வரக்கூடாது என்பதற்காக பயந்து வாழக்கூடியவர்கள். நான் அப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே நான் அவர்களோடு இருந்து நான் உங்களோடு பேசுகிறேன். இது எல்லா சூழ்நிலைகளிலும் நான் தேவனுக்கு பயந்து அவருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும் என்கிற உணர்வோடு நான் வாழ வேண்டவில்லை என்றால் நான் ஏதாவது ஒரு இடங்களிலே நான் ஆண்டவருடைய நாமம் தூஷிப்பதற்கு நான் இடம் கொடுத்து விடுவேன், முறுமுறுப்பதற்கு இடம் கொடுத்து விடுவேன். உங்களுடைய காரியங்கள் அது உங்களுக்கு தெரியும். உங்களுடைய பிரச்சனைகள் அது இல்லாமல் இல்லை, அது இருக்கத்தான் செய்கிறது, இருக்கத்தான் செய்யும். அது வேறு ரூபத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஸ்கூலுக்கோ இல்லை என்றால் கல்லூரிகளுக்குள்ளே அனுப்புவதில் நம்முடைய கவர்மெண்ட் ஒரு ஷேக்கி கவர்மெண்ட்டாக இருக்கும் என்றால் ஒரு ரிலையபிள் விசா ப்ரொசீஜர் இல்லாமல் அது மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது, கலவரங்கள் நடக்கும் பொழுது, கலவரங்கள் அது தன்னுடைய தலையை தூக்கும் பொழுது நாம் பாதிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய செழிப்பான ஒரு வாழ்க்கை நிமித்தம் அவர்கள் அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற ஒரு அச்சம், இவைகளெல்லாம் நமக்கு இருக்கும் பொழுது நம்முடைய அடையாளங்கள் அது சரியாக இருக்கிறதா, நம்முடைய நிலைமையை சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி நம்மோடு கூட இருக்கிறாரா என்பதை அவ்வப்போது சரி பார்ப்பது நல்லது. ஏன் இவைகளிலே நாம் ஒன்றை காத்துக்கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்படுகிற அது மாத்திரம் அல்ல. தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது என்பது என்னுடைய பொறுப்பு மாற்றம் அல்ல. தேவனும் அதிலே கருத்துள்ளவராயிருக்கிறார். தேவனும் அதிலே கருத்துள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் தம்முடைய நாமத்தை குறித்து வைராக்கியம் உள்ளவராயிருக்கிறார். நான் சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், சில சம்பவங்களை நான் பார்க்கலாம்.
எசேக்கியேல் புத்தகத்திலே 36வது அதிகாரத்திலே அவருடைய எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 36வது அதிகாரம். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி அவர் சொல்லும்போது அவர் சொல்கிறார், 20வது வசனம், அவர்கள் புரஜாதிகளிடத்தில் போனபோது, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் புரஜாதிகளிடத்தில் போனபோது அந்த ஜனங்கள் இவர்களை குறித்து, எந்த ஜனங்களிடத்திலே இவர்கள் அடிமையாய் போனார்களோ, இல்லை என்றால் தேவனுடைய தண்டனையை பெற்று இவர்கள் தங்களுடைய தேசத்திலிருந்து துரத்தப்பட்டவர்களாய் அடிமைப்பட்டு போனார்களோ, அந்த ஜனங்கள் இவர்களை குறித்து, இவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள், அவருடைய தேசத்திலிருந்து வந்தவர்கள் என்று சொன்னதினால் இவர்கள் என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினார்கள் என்று சொல்கிறார். இது தேவனே சொல்கிறார், என்னுடைய ஜனம், நான் பெயர் சொல்லி அழைத்த என்னுடைய மகன், என்னுடைய மகள், அவன் அடிமைப்பட்டு இருக்கும் பொழுது, அவன் அடிமையான ஒரு தேசத்தில் இருக்கும்போது, அடிமையான ஒரு பழக்க வழக்கத்தில் இருக்கும் பொழுது, அந்த ஜனங்கள் அவர்கள் பார்த்து சொல்கிறார்கள், இவர்கள் கிறிஸ்துவனுடைய சீஷர் என்று சொல்லிக் கொள்கிற இந்த கூட்டமா? நம்முடைய தமிழ்நாட்டிலே நம்முடைய சபைகளுக்கும் குறைவில்லை. முந்தைய நாட்களில் அடையாளம் தெரியாதவர்களாக நாம் இருந்தாலும் இப்பொழுது எளிதாய் அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய ஜனங்களாய் நாம் இருக்கிறோம். இந்த சபையிலிருந்து நான் வருகிறேன் என்று சொன்னால் அதனுடைய அந்த சபையின் ஸ்தாபகர் யார், அந்த சபையில் உள்ள மூப்பர் யார், இவர்கள் எல்லாம் விசாரித்து இவர்கள் இன்னார் என்பதை அடையாளம் கண்டு கொள்கிறார்கள். அப்படி என்றால் இவர்கள் இப்படி இருக்க வேண்டுமே, ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள்? அது இல்லை என்று நினைக்கிறீர்களா? இருக்கத்தான் செய்கிறது. இவ்வளவு சத்தியங்களை, ஆழ்ந்த சத்தியங்களை போதிக்கிற, ஆழ்ந்த இடத்திலே இருக்கிற ஆழ்ந்த சத்தியங்களை கேட்கிற இந்த ஜனங்கள், இவருடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது என்று எளிதாய் அவர்கள் சொல்லும் பொழுது யாருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது? தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது இல்லையா? தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர் தம்முடைய நாமம் தூஷிக்கப்படுகின்ற ஒரு நிலை வரும்பொழுது அவர் அவ்வளவாய் அதை கருத்திலே எடுத்துக்கொள்கிறார். கண்டும் காணாதவர் போல் இருப்பதில்லை. தாவீது அவனுக்கு பிரியமாய் இருக்கிற ஒரு மனுஷன்தான், இருந்த ஒரு மனுஷன்தான். நாம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் அவருடைய மன்னிக்கவும், நான் 1 சாமுவேல் 2ஆவது அதிகாரத்தில் ஏலியுடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்த்துவிட்டு தாவீதுடைய வாழ்க்கைக்கு போகலாம். 2ஆம் அதிகாரத்தில் ஏலி, அவன் ஒரு தேவனுடைய ஆலயத்திலேயே இருக்கிற ஒரு மனுஷன். ஆனால் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. இந்த பேலியாளின் மக்கள் என்று சொல்லப்படுகிற இந்த சகோதரர்கள், இவர்கள் எங்கோ இருந்தவர்கள் அல்ல, இவர்கள் ஆலயத்தில் இருந்தவர்கள். ஆலயத்திலே ஆசாரியனாய் இருக்கக்கூடியவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் கர்த்தரை அறியவில்லை என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய நடக்கையினாலே அந்த ஆலயத்திற்கு வருகின்ற ஜனங்கள், இனிமேல் நாங்கள் பலி செலுத்த வருவதே எங்களுக்கு வெறுப்பாயிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவருடைய அக்கிரம செய்கைகள். அப்போ ஆண்டவர் அங்கேருந்து பார்க்கிறார், என் ஜனங்கள் என்னை ஆராதிப்பதற்கு, எனக்கு பலி செலுத்த வருவதையே வெறுக்கிற அளவிற்கு இவருடைய நடக்கை இருக்கிறதே. 17வது வசனத்திலே நாம் அதை பார்க்கிறோம். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாயிருந்தது. மனுஷர் கர்த்தருடைய காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். அது மாத்திரமல்ல, 24வது வசனத்திலே பின்பகுதியிலே,
இப்படி இவருடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதுனாலே தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து ஏலி சொன்ன காரியம், கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறீர்களே. அப்படி என்றால் இவர்கள் மீறி நடக்கிறதை பார்த்து இன்னொருவரும் படித்துக் கொள்கிறார்கள், அவர்களும் மீறி நடக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவருடைய நடக்கையை பார்த்து அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? 2ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தில் பின்பகுதியில், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனையினம் பண்ணப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படி என்றால் இந்த சூழ்நிலையில் இவர்கள் நடந்து கொண்ட விதத்தை எல்லாம் பார்க்கிற தேவன் தன்னை அசட்டை பண்ணுகிற தான் அவர் பார்க்கிறார். என்னை அசட்டை பண்ணுகிறார்கள், என்னை கனம் பண்ணுகிறவர்களே நான் கனம் பண்ணுவேன் என்று சொன்னவர், இவர்களோ என்னை அசட்டை பண்ணுகிறார்கள், என்னுடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணுகிறார்கள். தேவனுடைய நாமம் மையப்பட வேண்டிய அவருடைய ஆலயம் அது அசுசிப்படுகிறது, அது அருவருப்பாய் ஜனங்களால் பார்க்கப்படுகிறது. இதை பற்றிய அறிவு இந்த ஏலியின் பிள்ளைகளுக்கு இருந்ததா என்றால் இல்லை. இவர் இருந்தது ஆலயம், இவர்கள் தேவனுடைய ஆசாரியனுடைய பிள்ளைகள், வேதத்தை அறிந்தவர்கள், பலி செலுத்துவதற்காக நிற்கிறவர்கள். ஏன் இப்படி நடந்தது? தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு காரணமாய் இருந்த தன்மையை அறியாதவர்களாக இருந்தார்களே. 2 சாமுவேலில் தாவீதுடைய வாழ்க்கையிலே நாம் அடிக்கடி தியானிக்கிற ஒரு பகுதியாக இருந்தாலும் அதையும் நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். 2 சாமுவேலில் 12ஆம் அதிகாரத்தில் தாவீதுடைய தோல்விக்கு பின்பாக, தாவீதுடைய வீழ்ச்சிக்கு பின்பாக அவன் தீர்க்கதரிசியால் எச்சரிக்கப்பட்ட போது அதை 3வது வசனத்திலே, அப்பொழுது தாவீது நாத்தான் இடத்திலே தீர்க்கதரிசி இடத்திலே, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார் என்று அந்த ஒரு வசனத்திலே அத்தனை காரியங்களும் அது முடிந்து விட்டது. ஆனால் அது அடுத்த வசனம் பாருங்க, ஆனாலும் என்று தான் ஆரம்பிக்கிறது. ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாக இருந்தபடியினால். இதற்கு காரணமாக இருந்தவன் யார்? இவன் தேவனை விட்டு தேவனை அறியாதவனா? இல்லை, தேவனுடைய வழிகளை அறிந்தவன். சிறு பிராயத்திலிருந்து தேவனுடைய வழிகளை அறிந்தவன், தேவனுக்கென்று வைராக்கியம் பாராட்டினவன். தேவனுடைய சமூகத்திலே அவருடைய நாமம் தூஷிக்கப்பட்ட போது, பெலிஸ்தனால் தூஷிக்கப்பட்ட போது, கோலியாத்தினால் தூஷிக்கப்பட்ட போது அதற்கு சவாலாக நின்றவன். ஆனால் அவருடைய வாழ்க்கையை பாருங்கள், இவன் அறியாதவர்கள் ஒன்றும் இல்லை. நாம் எடுத்திருக்கிற இந்த பகுதிகளெல்லாம் தேவனை அறியாத இன்னொருவர் என்று இல்லை. இவர்கள் தேவனை அறிந்தவர்கள். தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை அறிந்த தாவீது. ஆனால் அவருடைய ஒரு செய்கையிலே அவள் ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், நீ உன்னுடைய செய்கைகளாலே சத்துருக்கள் தூஷிக்க இடம் கொடுத்தாய், கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்க இடம் கொடுத்தாய். ஆகவே அதனுடைய விளைவை நீ சந்தித்து தான் ஆக வேண்டும். அந்த விளைவை நீ சந்தித்து தான் ஆக வேண்டும். அவர் மாத்திரமல்ல, அவருடைய மகன் சாலமோன், அவர் தேவன் அன்பாயிருந்த ஒரு மனுஷன் என்றால் அவன் சாலமோன். தேவன் அவனத்தில் அன்பாய் இருந்தார் என்று அதே அதிகாரம் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தில் கடைசி பகுதியில் அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். அவனிடத்தில் கர்த்தர் அன்பாய் இருந்தார் என்றிருக்கிறது. கர்த்தரால் நேசிக்கப்பட்ட ஒரு மனுஷன் சாலமோன். அவனுக்கு குறை ஒன்றும் இல்லை. தேவன் அத்தனையும் அவனுடைய வாழ்க்கையிலே கொடுத்திருந்தார். ஞானம், செல்வம், அதிகாரம் அத்தனையும் அவனுக்கு இல்லை. அழகு, எது ஒன்றும் குறை ஒன்றும் இல்லை என்று சொல்லும்படியாய் அவனுடைய
ஆரம்பம் இருக்கிறது. குறை ஒன்றும் சொல்ல முடியாத அளவுக்கு. நான் இங்கே அவனுடைய தாவீது அவருக்கு பெயரிடும் பொழுது சாலமோன் என்று பெயரிடுகிறார். சாலமோன் என்றால் அமைதி, இல்லை என்றால் சமாதானம். தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே சண்டை, சச்சரவுகள், யுத்தம் என்பதை பார்த்து பார்த்து தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளே வர வேண்டும் என்று தன்னுடைய மகனுக்கு சாலமோன் என்று பெயரிடுகிறார். அப்படித்தான் ஒருவேளை அவர் விரும்பி இருக்கலாம். ஆண்டவரே, நான் என்னுடைய வாழ்க்கை நாட்கள் முழுவதும் யுத்தத்திலே நான் கழித்து விட்டேன், இனிமேல் நான் ஒரு இளைப்பாறுதல் இருக்க வேண்டும் என்று தான் நினைத்திருப்பார். ஆகவே தன்னுடைய மகனுக்கு ஒருவேளை அவன் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று அவர் பெயரிட்டிருக்கலாம். ஆனால் அங்கே அவன் நாத்தான் தீர்க்கதரிசி வரும்பொழுது அவனுக்கு எதிதியா என்று பெயர் விடுங்க என்று சொல்கிறார். எதிதியா என்றால் கர்த்தருக்கு பிரியமானவன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சமாதானமாக இருக்கிறது ஒரு பெரிய காரியம் அல்ல. நான் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார். நான் இளைப்பாறுதலில் இருக்கிறது அதோடு அவர் அதை நிறுத்துகிறதில்லை. தனக்கு பிரியமாக இருக்கிறானா? நான் அப்படித்தான் இதை பார்த்தேன். எதிதியா என்று தீர்க்கதரிசி ஏற்கனவே தாவீது பெயர் விட்ட பின்பும் இன்னொரு பெயரை விடணுமே. அவன் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும், அதுதான் தேவனுடைய விருப்பம். ஆனால் பாருங்கள், அவனுக்கு இல்லாத ஒன்றும் இல்லை, எல்லாம் இருக்கிறது. ஆனால் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தினுடைய அவனுடைய முடிவிலே பார்க்கிறோம், அவன் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும்படியாய் அவன் அவ்வளவு பிரியமற்ற காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாட்களிலே செய்கிறான். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. தாவீதுடைய வீழ்ச்சி 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. சாலமோனுடைய வீழ்ச்சி 1 ராஜாக்கள் 11ஆவது அதிகாரத்தில். பாருங்கள், அப்போ தாவீதை காட்டிலும் எல்லா வகையிலும் எல்லாம் கொடுக்கப்பட்டவனாகவும் அனுபவிக்கிற மனுஷனாகவும் இருந்த அந்த சாலமோனுடைய வீழ்ச்சியை பாருங்கள். அந்திய நாட்களிலே, தன்னுடைய வயதான நாட்களிலே ஏன் அப்படி நடக்க வேண்டும்? தன்னை குறித்து அவன் சீர்தூக்கி பார்க்கவில்லை என்று நினைக்கிறேன். தன்னுடைய பெயர் பிரஸ்தாபம் ஓங்கி ஓங்கி அது பிரபலியம் ஆக 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 தேவனுடைய நாமத்துக்காக வாழ வேண்டும் என்கிற அது குறைந்து கொண்டே போய்விடுகிறது. தனக்கு ஒரு வீடு கட்டுவதை போல தன்னுடைய பெலிஸ்தர் ராஜாவுடைய மனைவி, அவனுடைய மகள், அவளை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவளுக்கு ஒரு பெரிய அரண்மை கட்டுகிறான். இப்படியாக அவன் விரும்பின அத்தனை மனைவிகளும் அவனை விட்டு, தேவனை விட்டு இவரை வழிவிலகச் செய்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படியாய் அது முடிந்துவிடும் என்று நினைக்கிறீர்களா? பழைய உடன்படிக்கை காலத்திலே தேவன் அவ்வளவு தன்னுடைய நாமத்தை குறித்து வைராக்கியம் உள்ளவராக இருந்தார் என்று நினைக்கிறோமா? தேவனுடைய நாமம் படக்கூடாது என்பது புதிய உடன்படிக்கையின் காலத்திலேயும் தேவன் அதே எண்ணத்தோடு அதே வாஞ்சையோடு தான் இருக்கிறார். அதில் ஒரு சந்தேகம் இல்லை. நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே ஒன்று தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிற ஒரு இடம் இருக்கலாம், இல்லை என்றால் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு இடம் இருக்கலாம். நான் துவக்கத்திலே சொன்னது போல எவ்வளவோ குறைகள் இருக்கின்ற, குறை கூறக்கூடிய, முறுமுறுக்கக்கூடிய சவால்களை சந்திக்கிற இடங்களிலே எளிதிலே நாம் அவரை விட்டு தூரமாய் போக முடியும். ஆனால் அப்பேற்பட்ட இடங்களிலே நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழவும் முடியும். நம்மை நாமே தியானிக்கிறவர்களாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நான் குறைவுகள் வரும்போது இது எதுவரைக்கும் என்னுடைய நிலை எப்படி இருக்கும் என்று அதற்காக நான் கதறுகிற ஒரு மனுஷனாக இருந்தால் நான் பயப்படுவேன். ஆண்டவரை மகிமைப்படுத்தாத ஒரு சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது என்று அதற்காக நான் தேவனிடத்தில் கிருபையை பெறுவதற்காக நான் போராடுவேன்.
தீத்துவின் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற சகோதரிகளுக்கு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் அன்றாடக சாமானிய ஒரு சகோதரிகள் அவர்களுக்கு சொல்லப்படுகிற காரியம் பாருங்க, தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடி. தேவ வசனம் தூஷிக்கப்படும். எப்பொழுது தூஷிக்கப்படும்? தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். எப்பொழுது அது தூஷிக்கப்படும்? தங்கள் புருஷரிடத்திலே அவர்கள் அன்புள்ளவர்களாய் இல்லாமல் இருக்கும் பொழுது, தங்கள் பிள்ளைகளிடத்தில் அன்புள்ளவர்களாய் இல்லாமல் இருக்கும் பொழுது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இல்லாமல் தங்களுடைய தங்களுக்கு தெரிந்த அறிவிலே வாழ வேண்டும் என்று வாழுகிறவர்கள், வீட்டிலே தெரித்திருக்காதவர்கள், நல்லவர்களாக நன்மை செய்ய வேண்டுமே, நன்மை செய்கிறவர்களாக வாழ வேண்டும் என்று இல்லாதவர்கள், தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியாதவர்கள். இப்போ இவைகளெல்லாம் ஒரு பெரிய ஆழமான ஒரு சத்தியம் அல்ல. குடும்பத்திலே சகோதரிகள் சந்திக்கிற ஒரு அன்றாட பிரச்சனைகள். ஆனால் இவைகளிலே கவனமாக இல்லை என்றால் நான் வேத வசனம் தேவ வசனம் தூஷிக்கப்படும்படி நான் இடம் கொடுக்கிறேன் என்பதுதான் உண்மை. தமிழ்நாட்டிலே அடுத்தடுத்து குடும்பங்கள் வசிக்கின்ற ஒரு சூழலை, ஒரு வீட்டிற்கும் இன்னொரு வீட்டிற்கும் இடையில் ஒரு சுவர் தான் இருக்கும். அங்கே தோட்டங்கள் இல்லை என்றால் இடைவெளி இல்லாத வசிக்கிற குடும்பங்கள் நான் சொல்கிறேன். அப்படியெல்லாம் காம்பவுண்ட் என்று சொல்கிறோமே, அப்படியெல்லாம் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி இருக்கிறவர்கள் எங்கே அந்த குடும்ப சண்டை நடக்கிறது என்றால் அடுத்த வீடு கேட்கத்தான் செய்யும். இங்கே ஒரு சிறிய அளவு முறுமுறுக்குதலும் குறை கூறுதலும் இருக்கிறது என்றால் அடுத்த வீடு கேட்கத்தான் செய்யும். இன்வெர்டர் இல்லாத வீடுகள் என்று சகோதரன் விக்டர் அவர்கள் ஒரு முறை பேசும் பொழுது அவர் சொன்னார்கள், இன்வெர்டர் இருக்கிற வீடுகள், இன்வெர்டர் இல்லாத வீடுகள். யார் அதிகமாய் தேவனை மகிமைப்படுத்த முடியும்? இன்வெர்டர் இல்லாத வீடுகள், அதாவது அவ்வளவு பலவீனங்கள். அதை கரண்ட் இல்லை, ஃப்ரிட்ஜு ஓடவில்லை, காற்று இல்லை, போதிய வசதிகள் எதுவும் இல்லை. அவர்களுக்கு தான் அதிக வாய்ப்புகள். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்னுடைய கணவனை நேசிக்க முடியாதவர்கள், தன்னுடைய கணவனிடத்திலே அவருடைய கனம் பண்ண முடியாதவர்கள், தன்னுடைய மனைவியுடைய சமையல் அதிலே திருப்தி இல்லாத ஒரு கணவன், அவன் எப்பொழுது ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கிறான், தூஷிப்பதற்கு இடம் கொடுக்கிறான். அதுதான் அந்த ஒருவேளை சாப்பாட்டிற்காக, அதனுடைய ருசிக்காக தன்னுடைய மனைவியினத்திலே கடினமாய் நடந்து கொள்ளும்போது அவருடைய பிள்ளைகள் பார்க்கிறார்கள், அவர்கள் பெற்றோர்கள் ஒருவேளை பார்க்கலாம். எல்லோரு இடங்களிலேயும் அவன் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு நாம் காரணிகளாக நாம் இருக்கிறோமா இல்லையா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்காவிட்டால் இவைகளெல்லாம் நம்ம இழுத்துக்கொண்டே போய்கொண்டே இருக்கும். ஏன் இப்படி தீத்து ஏன் இப்படி எழுதுகிறார்? இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என்றால் அப்படியெல்லாம் இங்கே இல்லை என்று நாம் சொல்ல முடியுமா? இவைகளெல்லாம் இருக்க போய் தான் அவர் எழுதுகிறார். இது ஒன்றும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த சூழ்நிலை எழுதப்படவில்லை. இவைகள் வசதியாக இருந்திருக்கலாம்.
ஒருவேளை ஐரோப்பியா கண்ட மத்தியதரை மத்திய கடல் பகுதியிலே வாழ்ந்த அந்த தேசங்கள் செழிப்பாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர்களிடத்தில் பேசும்பொழுது நாம் சந்திக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் அங்கு வர எழுதுகிறார். தீத்து 2ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்திலே, எதிராளியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக என்று எழுதுகிறார். அப்படி என்றால் அவன் சொல்லுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறான். எதிராளியவன் குற்றம் சொல்வதற்கு, பொல்லாங்கு சொல்வதற்கு அவன் துடித்து கொண்டு இருக்கிறான். ஒரு வாய்ப்புக்காக அவன் காத்து கொண்டு இருக்கிறான் என்பதுதான் உண்மை. அது உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் உண்டு. நம்முடைய குடும்பத்தை பற்றி, நம்முடைய சபையை பற்றி. ஆனால் எப்பொழுது நான் என்னை நிதானித்து நான் பார்க்கிறேனோ, நான் ஒரு திருப்தி அடைகிறது இல்லை என்றால் நான் பரிபூர்ணமாக அடைந்து விட்டேன் என்கிற ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு நான் என்னை பார்ப்பதில்லை. ஆண்டவரே, தேவையுள்ள ஒரு மனுஷன், நான் இன்னும் என்னுடைய டெம்பரை நான் லூஸ் பண்ணக்கூடிய அபாயத்தில் இருக்கிறேன். நான் பஸ்ஸிலே பயணிக்கும் பொழுது என்னுடைய கண் பார்வை சரியில்லாமல் போவதற்கு இன்னும் அந்த ஆபத்தில் இருக்கிறேன் என்று என்னுடைய வாழ்க்கை குறித்து நிதானிக்கிறவர்கள் தான் அதை குறித்து எச்சரிக்கையாக இருப்பார்கள். இல்லை என்றால் அது கொஞ்சம் கொஞ்சமாக அது கேஷுவலாக அன்றாட நிகழ்வாய் மாறிவிடும். அந்த வீழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டே இருக்கும். நம்முடைய குடும்பத்தில் உள்ள பின்னடைவை உணர்ந்து அறியக்கூடியவர்களாக இல்லை என்றால், சங்கீதக்காரன் சொல்கிறது போல அந்த ஒரு ஆதங்கம் என்னிடத்தில் இல்லை. ஆண்டவரே, இது எதுவரைக்கும் என்கிற ஆதங்கம் இல்லை. உண்மையிலேயே தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது கூட காரணமில்லாமல் நம்மை நிந்திப்பதற்கு உள்ள காலங்கள் உண்டு. நான் தேவனுடைய பிள்ளையாய் ஜீவித்து பிரயாசப்பட்டு ஓடும் பொழுது கூட காரணமில்லாமல் நம்மை நிந்திக்க வேண்டிய காலங்கள். அதை தான் ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைப்பார்கள். நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவருடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படிக்கு இப்படி ஆயிற்று. ஆண்டவரை பகைத்தார்கள். ஆண்டவரை பகைத்தவர்களும் ஒரு காரணத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள். இவர் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறான், தன்னை பிதாவுக்கு ஒப்பானவராய் இல்லைன்னா தேவனுக்கு ஒப்பாய் தன்னை காட்டிக்கொள்கிறான். இவனா தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளவில்லை, மோசேயுடைய பிரமாணங்களை கை கொள்ளவில்லை. காரணங்கள் இல்லாமல் அவரை பகைக்கவில்லை. அவர்கள் ஒரு காரணங்களை வைத்துக் கொண்டார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு முகாந்திரமும் இல்லாமல் என்னை பகைத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே நாம் வாழுகிறோம். வெறுமனே ஒன்றுமில்லாமல் நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதற்காக பகைக்கப்பட வேண்டிய ஒரு காலம். அது என்னுடைய வீழ்ச்சினாலே நான் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கப்பட அனுமதிக்கிற காலம் அல்ல. அதை நான் கடந்து வர வேண்டி இருக்கிறது. அதை கடந்து தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் நான் பகைக்கப்பட வேண்டிய ஒரு காலம் அது வரும். அது வந்திருக்கிறது. நாம் எந்த ஒரு செய்கையினாலும் இல்லை, நாம் உண்மையுள்ளவர்களாய், தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய், அடக்கம் உள்ளவர்களாய், கீழ்ப்படுகிறவர்களாய், பிறருக்கு அநியாயம் செய்யாதவர்களாய், அன்புள்ளவர்களாய், பிறரை கனப்படுத்துகிறவர்களாய் வாழும் பொழுது கூட
முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிற ஒரு காலம், அதை தேவன் சொல்கிறார். அப்படி அவருடைய நாமத்து நிமித்தம் பகைக்கப்பட வேண்டிய ஒரு காலத்துக்கு போக வேண்டியவர்கள் நாம். அநேக குடும்பங்களிலே எப்பொழுதும் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அருமையான சகோதர சகோதரிகளே, அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய அடையாளங்கள், நம்முடைய வாழ்க்கையின் நிலை தெரியாமல் கவனமற்றவர்களாக, சங்கீதக்காரனைப் போல ஒரு ஏக்கம் இல்லாதவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டே இருப்போம் என்றால், ஒருவேளை எழுத்தின்படி நாம் நிறைய அறிந்திருக்கலாம், அறிவின்படி நிறைய அறிந்திருக்கலாம். ஆனால் உண்மையான வாழ்க்கை அது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். என்னுடைய வாழ்க்கை என்பது எனக்கு தெரியும். நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்தால், நாம் நம்மை நிதானிக்கிறதை, உண்மையின் நிலையை விட நாம் அதிகமாக நம்மை நிதானிக்க மாட்டோம். நம்மை குறித்து சரியான ஒரு அளவோடு நான் நிதானிக்கிறவர்களாக இருப்போம். பழைய ஏற்பாட்டில் கூட யோபுடைய ஒரு வார்த்தையை நான் கடந்த நாட்களிலே நான் பார்த்த பொழுது, யோபுவின் புத்தகம் 31வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். இவர்கள் எல்லாரும் புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை அறியாதவர்கள், ஆனால் புதிய உடன்படிக்கையில் வாழ்ந்த ஒரு காட்சியை பாருங்கள். 31வது அதிகாரம் 6வது வசனத்திலே, சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து, என் உத்தமத்தை அறிவாராக. Let God weigh me with an accurate scale. சுமுத்திரையான ஒரு தராசு என்றால் நல்ல ஒரு தங்கத்தை அளக்கக்கூடிய, எடை போடக்கூடிய ஒரு நல்ல ஒரு தராசு. அக்குரேசி அது அதிகமாக இருக்கும். 0.001 என்று. அப்பேற்பட்ட ஒரு தராசிலே வைத்து என்னுடைய நேர்மையை சோதித்து பாரும் என்று ஒரு மகன் சொல்கிறார். நம்முடைய தராசுகள் எல்லாமே அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். சரி, பரவாயில்லை. இல்லை என்றால் இதிலே நாம் ஒருவேளை இதை பற்றி ஒன்றுமில்லை, அதை பற்றி ஒன்றுமில்லை என்று நம்முடைய தராசுகள் அது அவ்வளவு சரியாய் பார்க்கக்கூடிய தராசுகள் இல்லை. ஆனால் இங்கே யோபு ஆண்டவரிடத்தில் சொல்லும் பொழுது, என்னை சரியான ஆக்குரேட் தராசிலே, ஆக்குரேட் பேலன்ஸில் வைத்து என்னை நிறுத்து, என் உத்தமத்தை நீ சோதித்து பாரும் ஆண்டவரே என்று சொல்கிறார். அப்படி என்றால் அவர் பார்க்கக்கூடிய, மனுஷர் பார்க்கக்கூடிய இடத்துல வாழாதவர் ஒரு யோபு, மனுஷர் பார்க்கக்கூடிய இடத்துல வாழுகிற ஒரு மனுஷனாக இருந்தால், அவர்களுக்காக வாழுகிற ஒரு மனுஷனாக இருந்தால் நிச்சயமாக இதை சொல்லவே முடியாது. அது 31ஆம் அதிகாரம் 1 வசனமாக இருந்தாலும் சரி, 6வது வசனமாக இருந்தாலும் சரி, 9வது வசனமாக இருந்தாலும் சரி, 13வது வசனமாக இருந்தாலும் சரி, அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். நமக்கு அது சவாலாக இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே லூக்கா 21வது அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்கள். லூக்கா 21வது அதிகாரம் 17வது வசனத்தில், என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். அதுக்கு முன்பாக ஆண்டவர் சொல்கிறார் 15வது வசனத்தில், உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அப்போது நம்மை விரோதிக்கிறவர்கள், அவர்கள் சமயம் பார்த்து கொண்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில் அவர்கள் மத்தியிலே ஒருவரும் எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஆனாலும் பெற்றோராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். இந்த நிலை இருக்க
நாம் நம்முடைய நடக்கையினாலே, நம்முடைய குடும்பத்திலே நடக்கிற சம்பவங்களினாலே நம்முடைய மனைவியை நேசிக்க முடியவில்லை, நம்முடைய கணவனை நேசிக்க முடியவில்லை, போதுமென்ற மனதோடு வாழ முடியவில்லை, சிறு சிறு தாழ்ச்சிகள் குறைவுகள் ஏற்பட்டாலும் அதை சகிக்க முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சபையிலே நாம் அப்படி இருப்போம் என்றால் ஒரு சகோதரரையும் நாம் முழுமையாக நேசிக்க முடியாது, அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் தன்னை விதமாய் நிதானிக்கிறவன், சரியாய் நிதானித்து வாழாதவன் அநேக குறைகளை தன்னுடைய உடன் சகோதரனிடத்தில், சபையில் இருக்கிறவரிடத்தில் பார்ப்புக்காக செய்வார்கள். ஆனால் சங்கீதம் 74 தியானிப்பது போல தன்னை பாதுகாத்து கொள்கிற ஒரு மனுஷன், ஆதங்கப்படுகிற ஒரு மனுஷன், தன்னுடைய நிலையை சரியாய் நிதானிக்கிறவன் தன்னுடைய சகோதரர்களை பகைக்கவே முடியாது. தேவன் அப்படியாய் நம்மை ரோதிக்கிறவர்கள், தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறவர்களுக்கு ஆண்டவரே ஒரு வாய்ப்பையும் நான் கொடுத்து விட வேண்டாம் என்று ஆதங்கப்படுகிற ஒரு ஜனமாய் நாம் வாழ்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை பத்திரமாக இருக்கும். அதன் மூலமாக ஆண்டவர் மகிமைப்படுவார். நம்முடைய குடும்ப வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவர் மகிமைப்படுவார். நம்முடைய சபையின் மூலமாகவும் தேவன் மகிமைப்படுவார். இல்லை என்றால் இவைகள் எல்லாம் வெற்று வார்த்தைகளாகத்தான் இருக்கும், வெற்று நம்பிக்கையாகத்தான் இருக்கும். அவைகளிலிருந்து தேவன், அப்படிப்பட்ட ஒரு அபாயத்திலிருந்து தேவன் நம்மை காப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல தேவனே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய சமூகத்துக்கு வரும்பொழுதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை உள்ளபடி எங்களை நிதானிக்கிற தேவன், எங்களை சரியான அப்பொழுக்கற்ற தராசிலே எங்களை நிறுத்தி பார்க்கிறவர் ஆண்டவரே. நாங்கள் மனுஷன் முன்பாக நாங்கள் மேன்மை பாராட்டுகிற, இல்லை என்றால் காண்பித்து கொள்கிற அந்த வாழ்க்கை அல்ல ஆண்டவரே. உமக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமாகவும் வெட்ட வெளிச்சமாகவும் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக உடைய சமூகத்தில் வரட்டும். எங்களை சரியானபடி நாங்கள் நிதானித்து பார்க்க உதவி செய்யும். உம்முடைய நாமத்தை கனப்படுத்துவதிலும் மகிமைப்படுத்துவதிலும் ஆண்டவரே ஆண்டவரே கொஞ்சம் வேணும் நாங்கள் அதற்கு பங்கம் விளைவித்து விடாதபடி, அதற்கு குறை கொண்டு வந்து விடாதபடி தேவரே நம்முடைய ஆவினாலே எங்களை நிரப்பிய ஒவ்வொரு நாளும் உம்மை மகிமைப்படுத்துவதற்கு உதவி செய்யும் சுவாமி. ஆண்டவரே, பிதாவுடைய சித்தத்தை செய்யும்படியாக இதற்காகவே நான் வந்தேன் என்று சொன்ன தேவன், ஆண்டவரை உம்மை மேம்படுத்தி வாழ்வதற்காகவே நாங்கள் இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. என்னுடைய குறைவுகள், என்னுடைய தாழ்ச்சிகள் ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்துவீராக. உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது எங்களுக்கு செவி சாய்க்கிற தேவன், எங்களுக்கு ஓடோடி வந்து உதவுகிற தேவன் சுவாமி. எங்கள் மீது அவ்வளவு அக்கறையாக இருக்கிறீர், கரிசனையாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. எங்களை நேசிக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். முழு மனதோடு முழு பலத்தோடு நாங்களும் நேசித்து விட உதவி செய்யும். உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி பிடித்து விட உதவி செய்யும். உண்மை எங்களுடைய இந்த சின்ன வாழ்க்கையிலே, குறுகிய வாழ்க்கையிலே நாங்கள் உண்மை கனப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.